ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆக்குப்பறை. இன்றைக்கி நம்ம ஆக்குப்பறை சேனலில் தூதுவளை பொடி எப்படி செய்யலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் தூதுவளை கொடியிலேருந்து இந்த மாதிரி தண்டோடவே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் செடியில் தூதுவளை இருக்கும். அது கொடியாட்டம் இருக்கும். அந்த கொடியில் அந்த தண்டில் இந்த மாதிரி குட்டி குட்டி முள் இருக்கும். அந்த முள்ளுக்கு நடுவில் இந்த மாதிரி தூதுவளை எல்லாம் இருக்கும். அதனால் கவனமாக இந்த தூதுவளை இலையை ஹேண்டில் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி தான் தூதுவளை இலை இருக்கும். இப்போ நம்ம இந்த தூதுவளை இலை தனியாக தூதுவளை தண்டு தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி இலை தனியாக தண்டு தனியாக பிரித்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கையில் நீங்கள் கிள்ளி எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை இந்த மாதிரி கத்திரிக்கோல் வச்சு அந்த இலையை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் சரி. இப்போ நான் கத்திரிக்கோல் வச்சு தான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா முள் கையில் பட்டுடும். அதனால் நான் கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தூதுவளை இலையெல்லாம் கட் பண்ணக்குள்ள குழந்தைங்கள கிட்ட வச்சு கட் பண்ணாதீங்க. ஏன்னா தெரியாமல் முள் பட்டுரும். அதனால் குழந்தைங்க தூங்கின டைம் இல்லை ஸ்கூல் போன டைமில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லாம் தூதுவளை இலை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரியே அந்த தண்டையை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி நல்லா நிழலில் ஒரு 5 நாள் காய வச்சுக்கோங்க. இலை சீக்கிரம் 2-3 நாளில் காஞ்சிரும். தண்டு ஒரு 4-5 நாள் ஆகுங்க காயறதுக்கு. அதனால் ரெண்டையும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மெயினாக ஒன்று, நிழலில் தான் காயணும். அப்போ தான் அதில் இருக்கிற சத்தெல்லாம் அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், தூதுவளை நல்லா நிழலில் காய வச்சது நல்லா காஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு காஞ்சிருச்சு. அதே போலவே தண்டும் நல்லா மொறுமொறுன்னு காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை எப்படி அரைக்கலான்ட்டு பார்க்கலாம். இப்போ தூதுவளையும் அதோட தண்டும் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ எப்படி அரைக்கலான்ட்டு பார்க்கலாம். இப்போ நான் காய வச்ச தூதுவளை இலையை இப்போ மிக்ஸி ஜாரில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நான் 5 கிராம் அளவுக்கு சித்திரத்தை அப்படிங்கிற மூலிகையை சேர்த்துக்கிறேன். அதிமதுர பட்டை 1 இன்ச்சு சேர்த்துக்கிறேன். சுக்கு நல்லா தோல் சீவி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சுக்கு 5 கிராம் சேர்த்துக்கிறேன். திப்பிலி 5 கிராம் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். தூதுவளை தண்டையும் இதிலையே சேர்த்து நான் நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ எல்லா மூலிகையும் 5-5 கிராம் எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ நான் தூதுவளை இலை, தூதுவளை தண்டு, சில மூலிகைகள் சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துருக்கேங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் அரைச்சிங்கனாலும் இந்த மாதிரி திப்பி திப்பியாக தாங்க அரையும். அதனால் இந்த மாதிரி ஒரு சல்லடை வச்சு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாங்க. இதை சலிச்சுட்டு ரிமைனிங் இருக்கிறதையும் மறுபடியும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து இந்த மாதிரி சலிச்சுக்கோங்க. இப்போ நான் நல்லா சலிச்சு எடுத்துக்கிட்டேன். இங்கே பாருங்கள், நமக்கு தேவையான தூதுவளை பொடி ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா நைஸாக இருக்குது. இப்போ நான் இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கிட்டேன். கடைசியாக மறுபடியும் அந்த கசடு நின்று போயிடுச்சு அப்படின்னா கவலைப்படாதீங்க. டீ வைக்கக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம டீ வச்சு குடிச்சிக்கலாம். அதுவும் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான தூதுவளை பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
ஆக்குப்பறை சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.